அன்பர்களே வணக்கம். நாம் இந்த விஷ்ணுமாயா பீடத்திலிருந்து இன்றைக்கி பார்க்க போகிற தொகுப்பு எதுனாக்கா காதல் வசியம். அதாவது பிரிந்த காதலி மனைவி சேர்ந்து வாழ வைக்கும் எளிய முறையிலான பரிகாரங்க இது. தயவு செஞ்சு இந்த முழு வீடியோவையும் முழுசாக பாருங்கள். எளிய வகையான தாந்திரிகத்தை எளிமையான முறையில் கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியணுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நாங்கள் தினமும் இந்த வீடியோவை பதிவு செய்கிறோம். பார்த்து பயன்பெறுங்க. தயவு செஞ்சு முழு வீடியோவும் பார்த்தீங்கன்னாக்கா தான் உங்களுக்கு நாங்கள் என்ன கருத்து சொல்ல வரோம் அப்படின்றது தெரியும். இந்த எளிய வகையான எந்திரத்தையும் மந்திரத்தையும் நீங்களே கூறி தாராளமாக பயன்பெறலாம். வீட்டிலே செய்கிற மாதிரி எளிய முறையிலான தாந்திரிகத்தை கொடுத்துருக்கோங்க. இப்போ நம்ம விஷயத்துக்கு போகலாங்க. நம்மளில் பல பேர் காதலிச்சிருப்போங்க. அந்த காதலி சின்ன சண்டை இருந்தால் கூட பிரிஞ்சு போயிட்டுருப்பாங்க. அதே மாதிரி மனைவி ஒரு சின்ன சண்டை வந்திருந்தால் பிரிஞ்சு போயிட்டுருப்பாங்க. சண்டையே வராமல் இருக்கிறதுக்கு, அவங்க நம்ம சொல்படி கேட்டு நடக்கிறதுக்கு கணவன் மனைவி யாருக்கு வேணாலும் இந்த இதுவை நம்ம செய்யலாங்க. இதுக்கு தேவையான பொருள் என்னன்னாக்கா அரச மர இலை மட்டும் இருந்தால் போதுங்க. இந்த எந்திரத்தை பின்னாடி கொடுத்துருக்கோம். முழு வீடியோவையும் பார்த்து தெரிஞ்சுங்க. அரச மர இலையில் இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டுள்ள எந்திரத்தை ஒரு பக்கத்தில் எழுதிக்குங்க. அதாவது உள் பக்கத்தில் இருந்து எழுதிக்குங்க. சாஃப்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பக்கத்தில் எழுதிக்கினீங்கனாக்கா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மந்திரத்தை எழுதுகிற முறை பார்த்தீங்கன்னாக்கா சிகப்பு கலர் பேனால எழுதுனுங்க. 4 கிழமை எதுவும் கிடையாது. நீங்கள் எந்த நாளில் வேணாலும் இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணலாம். அரச மர இலையில் எழுதிக்கின்னு குரானில் கொடுத்துருக்க ஒரு மந்திரத்தை 7 முறை சொல்லிவிட்டு இந்த தந்திர வித்தையை 7 நாள் தொடர்ந்து பண்ணிங்கனாக்கா போதும். உங்களுடைய பிரிந்த காதலனோ மனைவி பெயரோ இந்த எந்திரத்துக்கு கீழே நீங்கள் எழுதிக்குங்க. இந்த எந்திரத்துக்கு கீழே நீங்கள் எழுதிக்கின்னு சிம்பிளான மந்திரம் தாங்க. அது ஒரே ஒரு 7 தடவை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னாக்கா அதுவே போதுமானது. இந்த மந்திரத்தை தொடர்ந்து 7 நாள் பண்ணணுங்க. இந்த அரச மர இலை இருக்குது இல்லைங்களா, இதில் வரைகிற எந்திரத்தை தினமும் 7 முறை இந்த எந்திரத்தை எழுதி மந்திரத்தை ஒரு 7 தடவை சொல்லி நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கும் பார்த்தீங்களா கிணறு, அப்படிலாம் பால் அடைஞ்ச கிணறு ஏதாச்சும் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் இந்த இலையை போட்டுருணுங்க. இவ்வளோ தாங்க விஷயமே. வேறு எதுவும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. எந்திரத்தை எழுதுறீங்க, மந்திரத்தை சொல்கிறீங்க, கிணத்துல போடுறீங்க. இந்த 3 விஷயத்தை மட்டும் நீங்கள் தினமும் ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கி பண்ணிங்கனாக்கா நீங்கள் யாரை நினைக்கிறீங்களோ அவங்க உங்களுக்கு வசமாயிடுவாங்க. தினமும் எந்த விதமான சண்டையும் இல்லாத சந்தோஷமாக இருக்கலாங்க. இது தாங்க இந்த எளிய தாந்திரிகத்தை எல்லாருமே பண்ணலாம். ஏன்னா காதலி பிரிஞ்சு போயிட்டாலோ மனைவி பிரிஞ்சு போயிட்டாலோ அல்லது கணவன் பிரிஞ்சு போயிட்டாலோ அந்த ஒருத்தரோட பாதிப்புன்றது சொல்ல முடியாதது, அந்த துயரத்துலேருந்து மீள முடியாதது. சரிங்களா? அதுக்காக தயவு செஞ்சு இந்த மந்திரத்தை 7 தடவை ஒரு நாளைக்கு சொல்லுங்கள். நான் ஒரு தடவை ஸ்க்ரீனில் தெரிகிற மந்திரத்தை உச்சாடனம் பண்ணி காட்டுறேன். அதே மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். சுரா கௌசர், இது தாங்க அந்த மந்திரம். சுரா கௌசர் சுரா கௌசர் அப்படின்ட்டு 7 தடவை சொல்லி அந்த 7 தடவையும் ஒரு தடவை சொல்கிறீங்க, ஒரு தடவை அந்த இலையில் ஊதுறீங்க. இவ்வளோ தாங்க விஷயமே. சிம்பிளான விஷயந்தாங்க. தயவு செஞ்சு பண்ணுங்கள். இந்த கொடுக்கப்பட்டுள்ள எந்திரம் தாங்க நீங்கள் இலையில் வரைய வேண்டியது. இந்த நம்பரை போட்டு ஒரு எந்திரத்தை வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த எந்திரம் தாங்க. இந்த எந்திரத்தை எழுதிட்டு நீங்கள் கீழே உங்களோட பிரிஞ்சு போனவங்க அவங்க பேர் மட்டும் நீங்கள் இதில் எழுதிக்கணுங்க. வேறு எதுவுமே தேவையில்லை. காதலி பிரிஞ்சு போயிருந்தால் காதலியோட பெயர், மனைவி பிரிஞ்சு போயிருந்தால் மனைவியோட பெயர், அப்படி இல்லைனாக்கா கணவன் பிரிஞ்சு போயிருந்தாக்கா கணவனுடைய பெயர். இதையை மட்டும் நீங்கள் எழுதிக்கினீங்கனாக்கா போதுங்க. வேறு எதுவுமே தேவையில்லைங்க. பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க்கையில் சந்தோஷமாக இருங்க. ஆன்மீகத்தை காப்போம், ஆன்மீகத்தை வளர்ப்போம், ஆன்மீகத்தை உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்ப்போம். தயவு செஞ்சு என்னுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நாங்கள் தினமும் போடுற வீடியோவும் உங்களுக்கு வரும். சரிங்களா? இந்த மந்திரத்தை தயவு செஞ்சு நல்ல விஷயத்துக்கு மட்டும் பயன்படுத்துங்க என்று கூறி நன்றியுடன் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். அனைவரின் வாழ்விலும் சந்தோஷம் நிலைத்திருக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறோம்.